ஹலோ ஒன் வெல்கம் ராஜ். ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ராபின்ஹுட் இது ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம நிதின் அண்ட் வந்து ஸ்ரீலீலா வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட சாங்ஸ்லாம் கேட்டேன், ரிலீஸ் பண்ண வீடியோலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம எதுக்கும் ரியாக்ட் பண்ணல. அதான் ஈஸியா வந்துட்டு காப்பரேட் கிளைம் கொடுத்துறாங்க. அதனால தான் அதுக்கு பயந்தே வந்துட்டு பண்ண வேணான்ற தள்ளி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெய்லர் டீசர்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். சாங்ஸ் வந்துட்டு தாறுமாறா பிளாக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிவ்யூ இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் மட்டும் அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க தாட்ஸ் அண்ட் வந்துட்டு சஜஷன் நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னோட ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் செய்யறதுக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ வாங்க ராபின்ஹுட்டோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். லெட்ஸ் வாட்ச். வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. నా పేరు రామ్ సార్. ఏజెన్సీ రాబిన్హుడ్ అని మార్చేసుకుంటాను. ఇంతకుముందు ఏం చేసేవాడివి? లేటుగా లేచేవాడిని. ఏ N95 మాస్క్ వేసుకుని ఒకడు వచ్చాడు సార్. ఎన్నుంటే అన్నీ పట్టుకుపోయాడు. మీరు ఖచ్చితంగా దొంగది పట్టుకోవాలి సార్. ఏ క్యారే ఏవీ ఫార్మాస్యూటికల్స్ కంపెనీ ఎండి డాక్టర్ మిస్ నీరా వాసుదేవ్ ఇండియాకి వస్తున్నారు. Z+ కేటగిరీ సర్వీస్. బాయ్స్, వాళ్ళు అడిగింది Z+ కేటగిరీ. వీళ్ళంతా 70+, 80+ లా ఉన్నారు. వీళ్ళతో మేనేజ్ చేయలేము. కొవ్వొత్తి వెలుగునిస్తుంది, కానీ అది వెలగాలంటే ఇలాంటి ఫైర్ కావాలన్నా. అక్కడెవరు లేరు మేడం. వాడు మీ సెన్స్ చుట్టూ ఫెన్స్ కట్టిస్తున్నాడు. మనం కూడా మన 4 ఫాదర్స్ ని ఫాలో అవ్వాలి. ఈ అమ్మాయికి 4 ఫాదర్స్. 4 ఫాదర్స్ అంటే 4 ఫాదర్స్ నలిగిపోయిన మధురు మన పూర్వీకులు. పూర్వీకులంటే అదొక క్యాస్ట్ కదా. నల్లగాడు ఏదో ఒకటి చేసి నెక్స్ట్ ఇయర్ పద్మశ్రీ లిస్ట్ లో ఈయన పేరు కూడా యాడ్ చేయించేలా చూడు. అసలు ఈ స్కెచ్ ఏంటి? పండేదే బంగారం. ఎవడు రావాలన్నా పోవాలన్నా నా అనుమతి తప్పనిసరి. ఇప్పుడు వస్తుందిరా అసలైన కిక్కు. సామి, కరోనా వస్తే క్వారంటైన్ 14 days, నేను వస్తే లైఫ్ లాంగ్. ఈ ప్రపంచమే చాలా ఇల్లాజికల్ జ్యోతి గారు. ఎలా? ఇంగ్లాండ్ ఈతో స్టార్ట్ అవుతుందా, ఇండియా ఐతో స్టార్ట్ అవుతుంది. ராபின்ஹுட் ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஒரு லைக் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஏஜெண்டா ஒரு ஏஜென்சிக்காக ராபின்ஹுட்னு பேரை மாற்றி வச்சிருக்காரு. லைக் வந்துட்டு என்னமோ சொல்லுவாங்களே, இந்த கொலை நடக்கிறது லைக் வந்துட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்பைடர்மேன் மாதிரி அவரோட ஐடென்டிட்டியை காட்டிக்காம வேற ஒரு ஐடென்டிட்டியில வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிக்கிருக்காரு. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுல பாக்குறப்போ லைக் வந்து கிறிஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. கிறிஷ் மட்டும் இல்ல, நிறைய படத்தோட இந்த சீன்ஸ் ரெசம்பலன்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்குங்க நிஜமா. என் தளபதி படத்துல இருந்து கூட சில சீன்ஸ்லாம் வந்துட்டு மாத்தி போட்டு உல்டா பண்ணி வச்ச மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. அதை நான் வந்துட்டு ரிவீல் பண்ண விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பல. சரிங்களா? ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபன்னா இருக்கு. லைக் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. காமெடியா இருக்கு. ஸோ அந்த அவங்களோட ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, ஆக்டர்ஸ்லாம் காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ஹியூமர்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், டயலாக்ஸும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஹீரோக்கு வந்துட்டு அந்த மாஸ் எலிமெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா பயங்கரமா வைப்பாங்க. பட் ஸ்டாரி வந்து இது மட்டும் கிடையாது. ஸ்டாரி வேற மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், பார்க்கறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பட் இந்த சாங்ஸ் வரும்போது அப்புறம் வந்துட்டு சில சண்டை காட்சிகள் வரும்போது கண்டிப்பா போர் அடிச்சிடும், லேக் அடிச்சிடும்.
அதுவும் முக்கியமா ஸ்டாரியோட பேசிக் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பா லேக் அடிச்சிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ட்ரெயிலர் எனக்கு பார்த்த வரைக்கும் ஃபன்னா இருக்கு. படம் எப்படி இருக்கும் போது எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ கண்டிப்பா ஸ்ரீலீலா ஃபேன்காக கண்டிப்பா போய் பார்ப்பீங்களா இல்லையா? அது முக்கியமா சொல்லி அவரும் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பார்ப்போமே. ஸோ சரிங்க. ஸோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ சொல்லிட்டு வெளியே முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.